ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது 25 சின்ன சின்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹிந்தி சென்டென்சஸ் தான். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கிளாஸ்ல ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ரொம்ப நாளா ஹிந்தி கத்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு விஷயம் பொதுவான என்னதுன்னா, ஒரு புது லாங்குவேஜ் நம்ம கத்துக்கும்போது, புது புது வார்த்தைகள் கத்துக்கும்போது, அத சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு புது புது சென்டென்சஸ் எப்பவும் நம்ம படிச்சுட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். இல்லன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள் கூட நம்ம மறக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம டக்குனு ஹிந்தி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ நல்ல ரிவிஷன் வீடியோவா இருக்கும். இப்பதான் புதுசா கத்துட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு நெறைய புது புது வார்த்தைகள் கத்துக்கக்கூடிய வாக்கியங்களா தான் இந்த வீடியோல இருக்கு. சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இப்பவே ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் காரணம் இல்லாம அழுகாத. बेवजह मत रो. बेवजह मत रो. वजह 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 ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், வேற வேற ப்ரொனன்சியேஷன்ல இருக்கும். வஜே அல்லது வஜஹ் அப்படின்னு சொன்னாங்கன்னா காரணமாகன்னு அர்த்தம். பேவஜே அப்படின்னா காரணம் இல்லாமல்னு அர்த்தம். பேவஜே ரோ அப்படின்னா அழு. மத் ரோன்னா அழுகாத. பேவஜே மத் ரோ. பேவஜே மத் ரோ. பேவஜே மத் ரோ. ஒரு சென்டென்ஸும் நான் 3 வாட்டி ரிப்பீட் பண்றேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. வேர்க்குது, வேர்வை வருது அப்படின்னு சொல்லணும்னா பசீனா ஆ ரஹா ஹே. பசீனா ஆ ரஹா ஹே. பசீனானா வேர்வை. ஆ ரஹா ஹேன்னா வருகிறது. பசீனா ஆ ரஹா ஹே. நம்ம தமிழ்ல எப்படி சொல்லிடுறோம்? ஒரே வார்த்தையில வேர்க்குது அப்படின்னு சொல்லிடுறோம். பட் இங்க வேர்க்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்ல முடியாதுங்க. ஹிந்திய பொறுத்தவரைக்கும் பசீனா ஆ ரஹா ஹேன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு 3 வாட்டி சொல்லி பார்ப்போம். பசீனா ஆ ரஹா ஹே. வேர்க்குது. பசீனா ஆ ரஹா ஹே. பசீனா ஆ ரஹா ஹே. அடுத்த சென்டென்ஸ் எண்ணெய் தடவு, எண்ணெய் தேயி அப்படின்னு சொல்லணும். தலையிலயோ, முடியிலயோ, கையிலயோ, கால்லயோ எண்ணெய் தடவுன்னு சொல்லணும்னா தேல் லகாவோ. தேல் லகாவோ. தேல்னா எண்ணெய், லகாவோன்னா பூசுறது, தடவுறது, அப்ளை பண்றது. தேல் லகாவோ. தேல் லகாவோ. தேல் லகாவோ. எண்ணெய் தடவு. நெக்ஸ்ட் ஒன் ஜடப்பின்னு. ஜடப்பின்றது ஹிந்தில நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. சோட்டி பனாவோ. சோட்டி பனாவோ. ஜடப்பின்னு சோட்டி பனாவோ. சோட்டி பனாவோ. சோட்டினா ஜடைன்னு இல்ல. இழுத்து கட்டுற மாதிரியான எந்த ஒரு ஹேர் ஸ்டைலா இருந்தாலும் குழந்தைகளுக்கு குடுமி போடுவோம். அத கூட சோட்டின்னு சொல்லுவாங்க. ஜட பின்றதும் சோட்டின்னு சொல்லுவாங்க. சோட்டி பனாவோ. சோட்டி பனாவோ. தையல் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, பழுதாகிடுச்சு. सिलाई की मशीन खराब हो गई. सिलाई की मशीन ना தையல் மிஷின். सिलाई की मशीन खराब खराबனா வேஸ்ட். हो गई ना ஆயிடுச்சு, பழுதாகிடுச்சு. सिलाई की मशीन खराब हो गई. தையல் மிஷின் பழுதாகிடுச்சு. சொல்லி பார்க்கலாம். सिलाई की मशीन खराब हो गई. सिलाई की मशीन खराब हो गई. सिलाई की मशीन खराब हो गई. அடுத்த சென்டென்ஸ் அதை சரி பண்ணு. உசே டீக் கரோ. அதை உசே சரி பண்ணு. டீக் கரோ. உசே டீக் கரோ. அதை சரி பண்ணு. உசே டீக் கரோ. உசே டீக் கரோ. அடுத்த சென்டென்ஸ் நேரா சொல்லு, ஸ்ட்ரைட்டா சொல்லு. சீதே போல் தோ. சீதே போல் தோ. நேரா அப்படின்னா சீதே. இது முகத்துக்கு நேரா சொல்லுன்ற அர்த்தத்தை குறிக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தமிழ்ல நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரிதான். சீதே போல் தோ. நேரா சொல்லிடு. சீதே போல் தோ. சீதே போல் தோ. ரொம்ப தூக்கம் வருது. தூக்கம் வருதுங்கிறத தாண்டி பயங்கரமா தூக்கம் வருதுன்னு சொல்லுவோமா? அதுக்கு ஹிந்தில தேஸ் நீந்த் ஆ ரஹி ஹை. தேஸ்னா ஆக்சுவல் அர்த்தத்தை பார்த்தா வேகமான அர்த்தம். பட் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப கடுமையான அப்படிங்கிற ரொம்ப அதிகமான அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும். நீந்துனா தூக்கம், ஆரஹி ஹைனா வருகிறது. தேஸ் நீந்த் ஆரஹி ஹை. பயங்கர தூக்கம் வருது. தேஸ் நீந்த் ஆரஹி ஹை. தேஸ் நீந்த் ஆரஹி ஹை. நான் இங்க தூங்கலாமா?
मैं यहाँ सो जाऊं, मैं यहाँ सो जाऊं, மேனா நானு, யஹான்னா இங்க, சோ அப்படின்னா தூங்குவது. இதுக்கு முன்னாடி நீந்துன்னு பார்த்தோமே, அது என்னன்னா தூக்கம். சோ அப்படின்னா தூங்குவது அப்படிங்கிற செயல். அது தூக்கம், இது தூங்குவது. मैं यहाँ सो जाऊं, मैं यहाँ सो जाऊं, मैं यहाँ सो जाऊं, நான் இங்க தூங்கட்டுமா? தெரிஞ்சே செய்றான், जानबूझकर कर रहा है, जानबूझकर कर रहा है, जानबूझकरனா வேணும்னே தெரிஞ்சே, कर रहा हैனா செஞ்சிட்டு இருக்கான், जानबूझकर कर रहा है. இந்த வார்த்தை பெருசா இருக்கலாம், ஆனா நிறைய யூஸ் பண்ணிக்குவாங்க. जानबूझकर कर रहा है, जानबूझकर कर रहा है. நெக்ஸ்ட் ஒன், புரிஞ்சுக்கிட்டேன். புரிதலுக்கு வந்துடுச்சு கரெக்டா சொல்லணும்னா, புரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும்னா समझ में आ गया, समझ में आ गया. ரொம்ப நேரம் புரியாத ஒரு விஷயம், ஓ இப்ப எனக்கு புரிய வந்துருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தில समझ में आ गया, समझ में आ गया, समझ में आ गया. சொல்றதுல என்ன வெக்கம்? ஏதாவது சொல்ல வரும்போது ஜெனரலி பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இத சொல்றதுல என்ன வெக்கம் அப்படின்னு கேட்பாங்க. बताने में क्या शर्म है, बताने में क्या शर्म है. பத்தா அப்படின்னா சொல்றது, बताने में அப்படின்னா சொல்லுவதில், क्या शर्म है என்ன வெக்கம், बताने में क्या शर्म है, बताने में क्या शर्म है. டான்ஸ் ஆடுறதுல என்ன வெக்கம், नाचने में क्या शर्म है, नाच அப்படின்னா ஆடுறது, டான்ஸ் பண்றது. नाचने में क्या शर्म है, नाचने में क्या शर्म है. ஷரம்னா வெக்கம், ஷைனஸ். இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவமானத்துக்கும் ஷரம் தான் சொல்லுவாங்க, ஆனா இந்த இடத்துல வெக்கம், ஷைனஸ குறிக்குது. எனக்கு வாங்கி கொடு, मुझे दिलवा दो, मुझे दिलवा दो. मुझेனா எனக்கு, दिलादोன்னு சொல்லுவாங்க, दिलवादोன்னு சொல்லுவாங்க. दिलवादो அப்படின்னா வாங்கி கொடு. मुझे दिलवा दो, मुझे दिलवा दो, मुझे दिलवा दो, मुझे खाना दिलवा दो, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு. मुझे स्नैक्स दिलवा दो, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு. இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், அம்மா திட்டுவாங்க. माँ डांटती है, माँ डांटती है. அம்மாக்கு மான்னு சொன்னா போதும். டான்ட்னா திட்டுறது, டான்ட், டான்ட் அப்படின்னா திட்டுறது. डांटती हैனா திட்டுவாங்க. माँ डांटती है, माँ डांटती है. உனக்கு என்ன கிடைச்சது? तुझे क्या मिला, तुझे क्या मिला. உனக்கு तुझे என்ன கிடைச்சது? क्या मिला, तुझे क्या मिला. உனக்கு என்ன கிடைச்சது? இது எங்க கிடைச்சது? ये कहाँ मिला. இது ये எங்க, कहाँ கிடைச்சது, मिला. ये कहाँ मिला. இது எங்க கிடைச்சது? ये कहाँ मिला. அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தமிழ்ல நம்ம சொல்லுவோம், அவங்க தன்னோட சுயரூபத்தை காட்டிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரம் இருங்க, அவங்க பொய் சொல்றாங்க, அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க பாருங்க அப்படின்லாம் நீங்க சொல்றதா இருந்தா, சுயரூபம்ன்ற வார்த்தை தமிழ்காரவங்களுக்கு ரொம்ப காமன்லி கேட்ட வார்த்தை. இதே மாதிரி அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட ஒரிஜினல் கலர காட்டிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களோட நிறத்த காட்டிருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்றதன் அர்த்தம் என்னன்னா, அவங்க சுயரூபத்தை காட்டிருவாங்கன்னு. இப்ப இத எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. वो अपने रंग दिखाएंगे, वो अपने रंग दिखाएंगे. வோனா அவங்க, अपने रंग அப்படின்னா தன்னுடைய நிறத்தை. நிறம்னா என்ன சொல்ல வராங்க? உண்மை தன்மைய, அவங்களோட உண்மையான சுயரூபத்தை அப்படிங்கறத சொல்ல வராங்க. वो अपने रंग दिखाएंगे காமிச்சிடுவாங்க. वो अपने रंग दिखाएंगे, वो अपने रंग दिखाएंगे. दिखाएंगे, देखेंगे இல்ல, देखना பாக்குறது, दिखाना காண்பிப்பது. दिखाएंगे காமிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு தெரிய வந்துடும். उसको पता चलेगा. அவனுக்கு, அவளுக்கு ரெண்டுத்துக்கும் उसको தான் வார்த்தை. उसको पता चलेगा, அவனுக்கு தெரிய வந்துடும். उसको पता चलेगा. அடுத்தது, எனக்கு தயங்காம கால் பண்ணு. யோசிக்கலாம் வேண்டாம், தயங்காத, தயங்காம கால் பண்ணு.
मुझे बेझिझक कॉल करो. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ஃபன்னியா இருக்கலாம், காமெடியா இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைய யூஸ் பண்றாங்க. பேஜிஜக். பேஜிஜக் அப்படின்னா தயங்காமல். முझे बेझिझक कॉल करो. முझे எனக்கு பேஜிஜக் தயங்காமல் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம பேஜிஜக் கால் கரோ கால் பண்ணு. அதாவது அடுத்த சென்டென்ஸும் இதே வார்த்தையை யூஸ் பண்ணி தயங்குறதுக்கு அவசியம் இல்ல. ஜிஜக் ஹோனே கி ஜரூரத் நஹி. ஜிஜக் அப்படின்னா தயக்கம். ஜிஜக் ஹோனே கி தயக்கம் ஆகிறதுக்கான ஜரூரத் நஹி. ஜிஜக் ஹோனே கி ஜரூரத் நஹி. பொறுமையா சொல்லி பாருங்க. ஜிஜக் ஹோனே கி ஜரூரத் நஹி. झिझक होने की जरूरत नहीं. नेक्स्ट वन, என்ன கண்ட்ரோல் பண்ணாத. मुझे काबू मत करो. मुझे काबू मत करो. என்ன मुझे काबू कंट्रोल मत करो பண்ணாத. मुझे काबू मत करो. मुझे काबू मत करो. मुझे काबू मत करो. கவலைப்படாத. फिकर मत करो. ஃபிகர் மத் கரோ, சிந்தா மத் கரோ நிறைய விதங்கள் இருக்குங்க. நான் இந்த இடத்துல ஃபிகர் மத் கரோ சொல்லியிருக்கேன். ஃபிகர் மத் கரோ. ஃபிகர் மத் கரோ. கவலைப்படாத, ஃபிகர் மத் கரோ. அடுத்தது கடைசியானது, நம்ம ஷாக் ஆயிட்டேன், அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கேட்டு நான் ஆடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம தமிழ்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆடி போயிட்டேன்ற வார்த்தைக்கு சமமான ஒரு ஹிந்தி வார்த்தை இருக்கு. ஹில் கயா தா. ஹில் கயா தா அப்படின்னா ஆடி போயிட்டேன்னு அர்த்தம். இதே லேடிஸ் சொல்றீங்கன்னா ஹில் கயி தீன்னு சொல்லுங்க. ஹில் கயி தீ அப்படின்னா ஷாக் ஆகி அப்படியே ஆடி போயிட்டேன்னு சொல்றதுதான் இந்த ஹில் கயா தா, ஹில் கயி தீ. ஹில் கயா தா, ஹில் கயி தீ. எல்லாமே பிராக்டிக்கல் சென்டென்சஸா தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஆடி போயிட்டேன்னு சொல்றது, தயங்காம கேளுன்னு சொல்றது, எதுக்கு வெக்கப்படுறேன்னு கேக்குறது, இந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாம் என்ன வார்த்தையா இருக்கும்னு யோசிச்சிருந்திருப்பீங்க இவ்வளவு நாள் மேபி. ஆனா இப்போ இந்த சென்டென்சஸ் மூலமா இந்த வார்த்தைகள் முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பண்றது நிறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டோம். இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கும் கத்துக்கிட்டீங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் நினைச்சீங்கன்னா தனியா எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you so much for watching.